சைனால கொரோனா மாதிரியே அடுத்த வைரஸ் பரவுது, அடுத்த லாக்டவுன் வரப்போகுது, இதுன்னு எவனோ ஒரு ஃபேக் ஐடியில ட்விட் போட்டதை வச்சு இந்தியாக்குள்ள நிறைய ஃபேக் நியூஸ் பரவிட்டு இருக்குன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இங்க நிறைய ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு, அதாவது COVID-19 அப்ப நடந்த விஷயம்லாம் இருக்கும்ல சைனால, அது எல்லாத்தையும் போட்டோவெல்லாம் கலெக்ட் பண்ணி இப்ப நடந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாக்குள்ள. நான் பார்த்த வர சைனாவை பத்தி பரவுற நியூஸ்ல பாதி ஃபேக்கா தான். அதுல இன்னொரு விஷயத்தையும் தெளிவா சொல்லியிருந்தேன். அதாவது இந்த கோவிட் டைம்ல எடுக்கப்பட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் போட்டு இப்ப நடக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. தகன மேடைகள் பத்தல, ஹாஸ்பிட்டல்லாம் நிரம்பி வழியுது, அப்படி இப்படின்னு அச்சுறுத்துற மாதிரியான தம்ப்நெயில் எல்லாம் போட்டு பொழப்ப விட்டுற நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னு நான் சொல்ல விரும்பல. அந்த வீடியோலயே நான் தெளிவா சொல்லியிருப்பேன், அந்த அரசாங்கமே இது எப்பவும் வர வைரல் ஃபீவர்னு சொல்லியிருக்காங்க, நீங்க பயப்பட தேவையில்ல அப்படின்னு சைனால இல்லாத நான் சொல்றது சரி வராதுல, சைனாலேயே உள்ள ஒருத்தர் சொல்றாரு, கேட்டுக்கங்க. நீங்க வெஸ்டர்ன் மீடியாவை பார்த்துட்டு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. இந்தியன் மீடியாவுமே வந்து வெஸ்டர்ன் மீடியா என்ன சொல்லுதோ அதை தான் வந்து போடுறாங்களே வெளியே. இங்க ரியல் சிச்சுவேஷன் என்னன்னு தெரியல. இங்க ரியலாவே நிமோனியா, ஆஸ்மா பேஷன்ஸ் இப்போ அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த கிளைமேட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா 0 டிகிரி போகுது. ஸோ இந்த கிளைமேட்டில் டிசம்பர் ஜனவரி இல்லை, இப்போ இல்லை, நான் வந்து 2013 வந்து சைனாவில் இருக்கேன். எப்பயுமே டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மந்தில் நிமோனியா வந்து கொஞ்சம் அதிகமாக தான். இனிமையான கலை நிலவரத்தை பாருங்கள். இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு தமிழில் இங்கே சைனா வந்திருக்கவும் மாட்டாங்க, வந்து பார்த்துருக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்காது, சும்மா அடிச்சுடுறது இஷ்டத்துக்கு. ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்க சொல்றதை தான் அங்க இருக்கிற மக்கள் நம்புறாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணுமா? சரி, யூடியூப் சேனல்ல அவன் ஏதோ ஒரு பொழப்பு நடத்துறதுக்காண்டி பண்றான்னு பார்த்தோம்னா எல்லா நியூஸ் சேனலும் போட்டுக்கிட்டு இருக்கு. சரி, அவன் ஏதோ தற்கொலைத்தனமா பண்றான்னு பார்த்தா நியூஸ் சேனல்ஸ் நீங்களும் ஆரண்டி பண்ணாம பண்ணுவீங்க. என்னமோ போங்கடா, அவங்களெல்லாம் பார்த்தா சிரிப்பு தாண்டா வருது. மறுபடியும் சொல்றேன், பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. அந்த கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணதா சொன்ன எல்லாமே